என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் இக்கதைகள் வாயிலாக யாருக்கும் நன்கு புரிதல் தரும் என்பதற்கே இந்த முயற்சி. குரலின் கருத்தையும் கதையின் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் இதில் உணரலாம். தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் 10ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 270ஆம் குரல். குரல் என்னவென்றால், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். கதையை பார்ப்போம். இதன் பொருள் என்றால், ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும். கதையை பார்ப்போம். அந்த காஸ்மாபாலிட்டன் சிட்டியின் பெரிய மருத்துவமனை அது. தலைமை மருத்துவர் ரவீந்திரநாத், ஓல்டு மேன், ஓல்டு ஸ்டைல் என்று பலராலும் அழைக்கப்படுபவர். சுமார் 150 பணியாளர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள். மனைவி டாக்டர் கல்பனாவும் மகப்பிரிவு இன்சார்ஜ் மற்றும் நிர்வாக உதவியாளர் என்று இருப்பவர். டாக்டர் கல்பனா இன்றைய உலக பாங்கு அறிவியல் செயல்பாடுகள் கொண்டு பார்த்து அதற்கு தகுந்தவர் செயல்படுவார். இருவரும் அன்பு, மனிதநேயம், உதவும் தன்மை கொண்டு ஒழுக்க நெறி சொல்லி மருத்துவம் பார்ப்பார்கள். டாக்டர் ரவீந்திரநாத் மனித திறமைக்கு எல்லை உண்டு, ஆனால் உலக நடப்புகள் 360 டிகிரி கோணத்தில் எவ்வாறு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பார். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்கள், துயரங்கள் வாழ்வில் நிறைய உண்டு என்பார். பெற்றோர், பெரியோர், சாதனையாளர்கள், அனுபவஸ்தர்கள் வாழ்ந்து வழிகாட்டுதல் மனித வாழ்வில் பயன்படுவதைப் போல நாமும் வழிகாட்ட வேண்டும் என்பார். அமைதியான சமயங்களில், காலங்களில் நம் உடலில் உண்டாகும் கெமிக்கல்ஸ், ஹார்மோன், பிற அவை வேறு. கடமை செயல்பாடுகளில் அவை வேறு. பதட்டத்தில் உண்டாகும் கெமிக்கல்ஸ் வேறு என்று அவர் முப்பரிமாணமாக விளக்கம் தருவார். அவற்றின் செயல்பாடுகளால் நமது குணங்களும் நமது செயல்பாடுகள் மாறும் என்றும் அவர் கூறுவார். இந்த கெமிக்கல்ஸ் அந்த சமயங்கள் உதவினாலும் அடிக்கடி அவை உண்டானால், பதட்ட காலத்தில் அவை அடிக்கடி உண்டானால் உடலுக்கு, மனதிற்கு தீங்கு செய்கின்றன என்று சொல்வார். அமைதிக்கு தவம், தியானம் முக்கியம் என்பார். இந்த தவம், தியானம் செயல்பாடுகளில் ஆன்மீக எண்ணங்கள் மிகப்பெரிய வழிகாட்டியாக பாதையாக உள்ளன என்பார். எப்படி என்றால், நீ அமைதியாக இருந்தால் நல்லது என்று கூறினால் யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் தியானத்தின் போது மனதில் வேறு எண்ணங்கள் இல்லாமல் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு இல்லது நல்லது ஏதாவது நினைத்துக் கொண்டிருக்க ஒரு கோட்பாடு சொன்னால் அது முடியும் ஒரு சூழ்நிலை உள்ளது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் பல உள்ளன. அதாவது சேவைகள் உண்டு, மனம் ஒருமைப்படுதல் உண்டு, கலை உண்டு. அதாவது எதிர்காலத்திற்கு நமக்கு செயல்களில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு சூழ்நிலையும் உண்டு. இதனால் நீ ஆன்மீகத்தில் இவை கொண்டு இவற்றிற்காக நீ தவம் செய்தல் வேண்டும், அமைதி கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுவார். எந்த மனிதனையும் அமைதியா இரு என்று சொன்னால் இந்த ஸ்பீடு வாழ்க்கையில் அவனால் அமைதி அடைய முடியாது. அதற்கு உதவுவதற்காகவே ஆன்மீகம் என்ற இந்த ஒன்றை நம் பெரியோர் ஏற்படுத்தியுள்ளனர் என்பார். டாக்டர் பிரார்த்தனையை தன் வீட்டு பூஜை அறையிலும் மொட்டை மாடியில் சூரிய நமஸ்காரமும் செய்வார். மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலை முன் பிரார்த்தனை என செய்வதை மனைவி கல்பனா கண்டு பலமுறை அவரிடம் எதற்கு இந்த அளவு பிரார்த்தனை என்பார். டாக்டர் ரவீந்திரநாத் தன் பிரார்த்தனையில் ஆன்மீகம் இருந்தாலும் பிறர் நன்றாக வாழ இருக்க செய்யும் வேண்டுதல் அதிகம் இருக்கும். அதனால் என் மனம் ஒருமைப்பட்டு செய்யும் செயல்கள் நன்றாக உள்ளன என்பார். கோயில்கள் செல்வதால் தன் மனம் மேலும் ஒருமைப்படுவதாக கூறுவார். செயல் உற்சாகம் அடைவதாக கூறுவார். மருத்துவமனை நிர்வாக கோட்டங்களில் மருத்துவர், நர்சுகள், பணியாளர்களிடம் இதை பற்றி பேசி எடுத்துச் சொல்லி
மனம் ஒருமுகப்படுத்தி செய்யும் செயல்களை நன்றாக அர்ப்பணித்து செய்ய சொல்வார். வாடிக்கையாளர்கள், நோயாளிகள் இவர்களிடமும் இந்த ஒரு தாற்பயத்தை சொல்லி அவர்களுக்கு மருத்துவத்துடன் இதையும் செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிகம் என்று சொல்லி அனுப்புவார். இந்த வயதிலும் அவர் மருத்துவத்தில் எடுத்துக்கொள்ளும் ஒரு சில சிரமமான காரியங்கள், ஒரு அறுவை சிகிச்சை, மற்ற ஒரு சிரமமான நோயாளிகளிடம் படும் பாடு, அந்த முயற்சியில் பார்த்து யாவரும் வியப்புடன் பார்ப்பார். ஆனால் அவர் இது என்னுடைய செயல்முறையால், என்னுடைய அமைதியான மனதால் முடிந்தது என்று கூறுவார். ஆனால் இன்றைய நவீன நாகரிக அறிவியல் வாழ்வில் பலரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சம்பளத்திற்காகவே தங்கள் தேவைக்காக வேலை செய்தார்களே தவிர அர்ப்பணிப்பு ஒன்றுடன் வேலை செய்வதில்லை. மேலும் தவம், தியானம், ஆன்மீகம் இவற்றிற்கு நேரமில்லை என்பார்கள். ஆனால் மாடர்ன் உணவு, உடை, வாழும் முறையில் காலம் நேரம் பாராமல் அனுபவித்தார்கள். இதுதான் பெரும்பாலும் வாழும் முறை, அதையே நாங்களும் பின்பற்றுகிறோம், இது உலக மக்கள் நடைமுறை என்று கூறுவார்கள். வாடிக்கையாளர்கள், நோயாளிகள் கூட அவரது மருந்து எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு அவருடைய அறிவுரை எடுத்துக்கொள்வதில்லை. இது அவருக்கு மனதில் வருத்தம்தான். ஆனால் இது உலக நடைமுறை என்று அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். தவறான பழக்கங்கள் கூட சரியான அளவில் தவறில்லை என்று கூறும் உலகத்தில் வேறு என்ன செய்வது என்று அவர் கூறுவார். ஒருமுறை வைரஸ் தொற்றால் ஊர் முழுவதும் பாதிக்கப்பட இந்த மருத்துவமனையில் பணியாளர்கள் பாதிக்கு மேல் பாதிக்கப்பட்டனர். புதியவர்களை நியமித்து மருத்துவம் செய்ய வேண்டி வந்தது. 70 வயதில் ரவீந்திரநாத் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், சரியான நியாயமான செலவில் மக்களை நோயிலிருந்து காப்பாற்றினார். அவருக்கு 24 மணி நேரம் வேலையானது. அவர் சில பணியாளர்கள் இருந்தால் வருத்தம் அவருக்கு. அவர்களது குடும்பங்களுக்கு உதவி, பாதிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு மருத்துவம் இலவசமாக செய்தார். யாவரும் தாம் பாதிக்கப்பட்டாலும் மருத்துவர் அந்த வயதில் பாதிக்கப்படாததை கண்டு ஆச்சரியப்பட்ட போது அவர் கூறினார், நம்ம வைத்தியத்தில் இம்யூனிட்டின்னு சொல்றோம், அது நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்றோம். அதே மாதிரி இந்த தியானம், இந்த அமைதி யாவுமே அது ஒரு இம்யூனிட்டி தான். அந்த இம்யூனிட்டி நாம் ஆன்மீகத்தின் மூலம் கிடைக்கப்பெறலாம். உடல் இம்யூனிட்டி உணவு மூலியம், மருந்து மூலியம் கிடைக்கப்படும் என்று அவர் விளக்கம் கொடுத்தார். நாம் சொன்னதை பலர் கேட்காதது நமக்கு வருத்தம் என்பதையும் அவர் கூறினார். மனித நல்வாழ்வில் இது ஆன்மீகம், தியானம், அமைதி, வாழும் முறை இவையெல்லாம் ஒரு நல் அங்கங்கள் என கூறுவார். பணியாளர் பலரும் இதனையே உணர்ந்தனர், சிந்தித்தனர். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நம் வாழ்வில் நாம் பல பதற்றமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அந்த பதற்றமான சூழ்நிலைகள் நாம் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தவறாக கூட ஒரு சமயம் ஆகிவிடுகின்றன. அந்த பதற்றமான சூழ்நிலையில் நம் உடல் நலனும் பாதிக்கப்படுகிறது. அதனால் மனமும் உடலும் ஒரு நல்ல நிலையிலிருந்து நல்ல சிந்தனைகள் செய்வதற்கு தவ வாழ்க்கை வேண்டும் என்று பெரியவர்கள் அக்காலத்திலிருந்து சொல்லி வருகிறார்கள். இது அவர்கள் வாழ்ந்த முறைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், பழைய கதைகளிலிருந்து, வரலாறுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இது நாம் தெரிந்து கொண்டாலும் இன்றைய வாழ்வில் அவற்றை நாம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அது தேவை என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. திருவள்ளுவரும் இதனுடைய அவசியத்தை இந்த குரல் மூலம் உணர்த்துகிறார். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவனல்ல, அவர் கதையை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அவற்றை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. மணங்கார் முருகன் இக்கதையினை மற்றவர்கள் எழுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மணங்கார் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட, மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.